சென்னை தாம்பரம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். முடிச்சூர் பகுதியில் காவல்துறையினர் ரோந்து சென்றபோது கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட அதே பகுதியைச் சேர்ந்த சரண்குமார், தீபக், மயிலாப்பூரைச் சேர்ந்த ஜெயக்குமார் ஆகியோர் பிடிபட்டனர். அவர்களின் வீடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 கிலோ கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டது. முன்னதாக காவல்துறையினரை கண்டதும் தப்பியோடி அவர்கள் தடுக்கி விழுந்ததில் 3 பேருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் படைவீடு சாமுண்டூர் அருகே பஞ்சு நூல் ஏற்றி வந்த லாரி மின்சார கம்பி மீது உரசியதால் தீப்பற்றி எரிந்தது. செல்வராஜ் என்பவருக்கு சொந்தமான லாரியில் வெப்படை பகுதியில் உள்ள நூற்பாலையில் இருந்து பஞ்சு மூட்டைகள் ஏற்றிச் செல்லப்பட்டன. பாதரை என்னும் இடம் அருகே வந்தபோது சாலையின் குறுக்கே இருந்த மின்சார கம்பி மீது லாரி உரசியதால் தீப்பற்றி எரிந்தது. இதையடுத்து லாரியை சாலையோரம் நிறுத்திய செல்வராஜ் கீழே இறங்கி உயிர் தப்பினார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். எனினும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பஞ்சு எரிந்து சேதமானது. அரசு அலுவலகங்களில் பாலியல் புகார் தொடர்பான புகார்களை தெரிவிக்க புகார் பெட்டி அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கம் சார்பில் தூத்துக்குடியில் பெண்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சர்வதேச மகளிர் தினத்தை அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும், அரசு அலுவலகங்களில் பெண்களுக்கு சுகாதார வசதி மற்றும் நாப்கின் வழங்கும் தானியங்கி இயந்திரம் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. திருவாரூர் தியாகராஜா கோவிலில் ஆழி தேரோட்டத்தை முன்னிட்டு கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. உற்சவ கொடியுடன் பஞ்சமூர்த்திகளான விநாயகர், சுப்பிரமணியர், சந்திரசேகரர், தருணேந்திர சேகரி, சண்டிகேஸ்வரர் ஆகியோர் 4 வீதிகளில் உலா வந்து கொடிமரத்திற்கு முன்பு எழுந்தருளினர். அதன் பின்னர் 54 அடி உயர கொடிக்கம்பத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஏற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 7ஆம் தேதி ஆழி தேரோட்டம் நடைபெறவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மலை கிராமத்தில் ஒற்றை கொம்பன் யானை முகாமிட்டுள்ளது விவசாயிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒடுக்கத்தூர் காட்டுப்பகுதியிலிருந்து வெளியே வந்த யானை ஆலங்காயம் அருகே உள்ள காவலூர் மலைப்பகுதியில் முகாமிட்டது. தற்போது வசந்தபுரம், நசக்குட்டை, கிருஷ்ணாபுரம், உப்புப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் விளைநிலங்களில் உலாவரும் யானை பயிர்களை சேதப்படுத்துவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக உள்ள காலி இடத்தில் திடீரென தீப்பிடித்து மளமளவென பரவியது. பராமரிப்பு ஏதும் இன்றி புதர்மண்டி கிடந்த 2 ஏக்கர் நிலத்தில் தீப்பிடித்து செடி கொடிகளில் வேகமாக பரவியது. இதுகுறித்து தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளித்தும் அவர்கள் வருவதற்கு தாமதமானதால் சாலையோர கடைக்காரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மதுபோதையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய லாரி ஓட்டுநரை காவலர்கள் தேடி வருகின்றனர். திருப்பூரில் இருந்து ஓமலூர் வழியாக கர்நாடகா நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவரின் மீது மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு காவலர்கள் வரும் முன்னரே மதுபோதையில் லாரியை இயக்கிய ஓட்டுநர் தப்பியோடினார். இதையடுத்து கிரேன் உதவியுடன் லாரி அப்புறப்படுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மின்கம்பத்தின் மீது ஏறிய கரடி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது. குன்னூர் நான்சச் பகுதியில் வரதராஜன் என்பவரின் வீட்டின் அருகே இருந்த மின்கம்பத்தில் தேனீ கூடு கட்டியுள்ளது. இதை ருசிக்க மின்கம்பத்தின் மீது கரடி ஏறிய போது மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் கரடியின் உடலை பிரேத பரிசோதனை செய்து அதே இடத்தில் எரியூட்டினர். நாகை அருகே இருசக்கர வாகன விபத்தால் ஏற்பட்ட தகராறில் இளைஞரை கொலை செய்த 2 கைது செய்யப்பட்டனர். கீழையூரைச் சேர்ந்த பாலாஜியும் முகேஷ்குமாரும் இருசக்கர வாகனத்தில் வேளாங்கண்ணி நோக்கி சென்றபோது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதினர். இதனால் பிரச்சினை ஏற்பட்ட நிலையில் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் பயணித்த சரவணன், ஜெயபால் ஆகியோர் பாலாஜியை கல்லால் அடித்து கொலை செய்துள்ளனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதுடன் கொலை செய்த 2 கைது செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சிதாப்பூர் பகுதியில் படகு கவிழ்ந்த விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவரது உடலை தகனம் செய்ய படகில் உறவினர்கள் எடுத்துச் சென்றுள்ளனர். 12க்கும் மேற்பட்டோர் படகில் சென்ற நிலையில் ஆற்றங்கரையை நெருங்கிய போது அந்த படகு கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 3 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். 7 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். IPL தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடன் இணைந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர் நடராஜனை தமிழ் பாடலுடன் அந்த அணி வரவேற்றுள்ளது. சன்ரைசர்ஸ் அணிக்காக விளையாடி வந்த நடராஜனை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 10,75 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏலத்தில் எடுத்தது. இந்நிலையில் நடப்பு சீசனுக்காக அவர் டெல்லி அணியுடன் இணைந்தார். அவரை தமிழ் சிங்கம் ரெடி என கூறி அந்த அணி வரவேற்றுள்ளது. கன்னியாகுமரி
மாவட்டம் பூத்துறை மீனவ கிராமத்தில் 7ஆம் வகுப்பு மாணவன் கடலில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பூத்துறை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த கிருத்திக் என்ற 7ஆம் வகுப்பு மாணவன் தனது வீட்டின் பின்பகுதியில் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கடல் அலையில் சிக்கியுள்ளார். இதனையடுத்து அக்கம்பக்கத்தினர் சிறுவனை மீட்டு குழித்துறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை 4 ரோடு பகுதியில் முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் மீது மணல் லாரி மோதிய விபத்தில் மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ராகவன் என்ற 70 வயது முதியவர் தனது மனைவி செல்வியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நொரம்பு மண் ஏற்றிக்கொண்டு பின்னால் வந்த டிப்பர் லாரி அவர்களின் மீது மோதியது. இதில் சக்கரத்தில் சிக்கிக் கொண்ட செல்வி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பலத்த காயமடைந்த ராகவன் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை ராயபுரம் அருகே குடிநீர் குழாய் உடைந்து நெடுஞ்சாலையில் தண்ணீர் வழிந்தோடியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். கடந்த 15 நாட்களுக்கு முன்பு கல்மண்டபம் பகுதியிலிருந்து காசிமேடு சிக்னல் வரையில் நெடுஞ்சாலையில் குடிநீர் குழாய் பதிக்கும் பணி நடைபெற்றது. இந்த குழாய் இணைப்பில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் பீச்சி அடித்து வெளியேறி சாலையில் வழிந்தோடியது. சென்னை வளசரவாக்கத்தில் மருந்தை டெலிவரி செய்வது போல் நடித்து ஓய்வு பெற்ற பேராசிரியை கத்தியால் தாக்கி பணம் பறிக்க முயன்றவர் கைது செய்யப்பட்டார். பிருந்தாவன் நகரில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் மணி வீட்டிற்கு வந்த மர்ம நபர் மருந்துகளை டெலிவரி செய்ய வந்துள்ளதாக கூறியுள்ளார். தனது மகள் ஆர்டர் செய்திருக்கலாம் என நினைத்து அவரை உள்ளே அழைத்தபோது மர்ம நபர் கத்தியால் குத்தி பணம் மற்றும் நகையை கேட்டு மிரட்டியுள்ளார். இதனை கண்ட அவரது வீட்டின் பணிப்பெண் கூச்சலிட மர்ம நபர் அங்கிருந்து தப்பித்துச் சென்றுள்ளார். இதுகுறித்து விசாரணை நடத்திய வளசரவாக்கம் காவல் நிலையத்தினர் ராமாபுரத்தைச் சேர்ந்த நாகமுத்து என்பவரை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே வீட்டிலிருந்து நள்ளிரவில் மாயமான 2 சிறுமிகளை கண்டுபிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வடசேரி விலையைச் சேர்ந்த 36 வயதான பெண் கணவரை விட்டு பிரிந்து தனது 14 மற்றும் 12 வயதுடைய 2 மகள்களுடன் வாழ்ந்து வந்தார். 3 பேரும் வழக்கம் போல் தூங்கச் சென்ற நிலையில் நள்ளிரவு நேரத்தில் 2 சிறுமிகள் மாயமாகியுள்ளனர். இது தொடர்பாக இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் 2 தனிப்படைகளை அமைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே பள்ளி மாணவரை அரிவாளால் வெட்டிய சம்பவத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொட்டியம்மாள்புரத்தில் தேவேந்திரன் என்ற பள்ளி மாணவர் அரிவாளால் வெட்டப்பட்டு படுகாயமடைந்தார். இது தொடர்பாக 2 சிறார்கள் உட்பட 3 ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலைய காவலர்கள் கைது செய்தனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வலியுறுத்தி விசிக துணை பொதுச் செயலாளர் SS பாலாஜி தலைமையில் விசிகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் ஜல்லிக்கற்களை ஏற்றிக்கொண்டு ஏற்காடு மலைப்பாதையில் சென்ற மினி லாரி 80 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தீவட்டிப்பட்டியைச் சேர்ந்த ஈஸ்வரன் சேலத்திலிருந்து ஜல்லிக்கற்களை ஏற்றிச் சென்றார். 40 அடி பாலம் அருகே வந்தபோது எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிட இடதுபுறமாக திரும்பிய போது இவரது வாகனம் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் ஈஸ்வரனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் பகுதியில் உள்ள கோவில் மீது மர்ம நபர்கள் கையறை குண்டு வீசி தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள தாக்கூர் துவாரா கோவிலுக்கு நள்ளிரவு நேரத்தில் 2 இருசக்கர வாகனத்தில் வந்தனர். அவர்களில் ஒருவர் தான் வைத்திருந்த குண்டை கோவில் மீது வீசியதுடன் இருவரும் அங்கிருந்து தப்பித்துச் சென்றனர். இதற்கு பலர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.